வெல்கம் டு 3 சீசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது வார் 2 படம் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி, படத்தோட கதை என்னன்னு பார்த்துருவோமா? வார் 1 படம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அது ஒரு நல்ல படம் தான், எக்ஸ்ட்ராடனியான ஒரு படம் கிடையாது. இருந்தாலும் ஒரு நல்ல படம் எனக்கு ஒர்க்காச்சு. அந்த படத்தோட கடைசியில் டைகர் ஷெராஃப் வந்து இறந்து போயிடுவாரு. இப்போ நம்ம ஹித்திக் ரோஷன் வந்து இந்த படத்தில் அப்படியே கொண்டு வராங்க. இப்போ நம்ம ஹித்திக் ரோஷன் இந்த படத்தில் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிறாரு. அவர் வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. இப்போ அந்த முடிவு எடுத்த உடனே இவர் வந்து ஒரு கிரிமினலாக ஃப்ரேம் பண்ணப்படுறாரு. இப்போ இவரை தேடுற ப்ராசஸில் நம்ம ஜூனியர் என்டிஆர் எப்படி உள்ள வந்தாரு, இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் ஹித்திக் ரோஷன் அண்ட் ஜூனியர் என்டிஆர் இவங்க ரெண்டு பேருக்கு இந்த காம்பினேஷன் சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி ரெண்டு பேருக்குள்ள ஃபேஸ் ஆஃப் ஃபைட் சீன் எல்லாமே சூப்பரா எடுத்திருந்தாங்க. அது கொரியோகிராஃப் பண்ணது உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி படத்துல ஒரு ஃபைட் சீன் எல்லாமே சூப்பரா எடுத்திருந்தாங்க. அதே விஎஃப்எக்ஸும் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஏத்த மாதிரி ஆப்டா சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ஹீரோன்னு அவங்க கொடுத்த ரோல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபைட் பண்ண சீன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நீங்க எதிர்பார்த்த சீன் இந்த படத்துல இருக்கு, டெலிட்லாம் பண்ணல. இதெல்லாம் வந்து இந்த படத்தோட பாசிட்டிவாவே வச்சுப்போம். அப்புறம் என்ன விஷயம்னா, நான் என்ன சொன்னல ஃபைட் சீன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றாங்க. இப்போ ஹித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் ரெண்டு பேரும் பெரிய ஸ்டார்ஸ்னு நமக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேருக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் பாரு, பில்டப் தரேன் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு பேரோட ஃபைட் ஒரு மாதிரி குபீர் மோட்டா தான் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல ஹித்திக் ரோஷனோட என்ட்ரி கூட ஓகே பரவாயில்ல. ஆனா நம்ம ஜூனியர் என்டிஆரோட என்ட்ரி இருக்கே பா மனுஷன் யாரையா நீ டாம் குரூஸோட பயங்கரமா பண்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்துல வந்து லாஜிக்கலா சுத்தமா எதிர்பார்க்க கூடாதுதான். அண்ட் இது வந்து ஸ்பைன் யூனிவர்ஸ்ல வர ஒரு படம் தான். அதுக்குன்னு ரொம்ப கேவலமா லாஜிக்கலா மாரி ஃபைட்ல எடுப்பீங்க. ஏன்னா ஒரு ஃபைட்டுமே சூப்பரா கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாலும் சில ஃபைட்ல பார்க்கும்போது ஏன் இப்படி பண்ணணும், கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா பண்ணலாமே தான் இருந்துச்சுன்னா, இது ஒரு பாலைய படமா இருந்தா சரி ஓகேப்பா இவர்னா இப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி ஏத்துக்கலாம். ஆனா இவங்களெல்லாம் பார்த்து இந்த மாதிரி பார்க்கும்போது என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த விஎஃப்எக்ஸ் வந்து நிறைய இடங்களும் சூப்பரா இருந்தாலும் சில இடங்கள் வந்து கொஞ்சம் பிசுத்தட தான் செய்யுது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிருக்கலாம். அண்ட் மொத்தமா ஒரு படமா பார்க்கும்போது நிறைய இடங்கள் லாக் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கான காரணம் படத்தோட டூரேஷன் லென்த்தியான டூரேஷன் தான். அதையும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். அண்ட் இதெல்லாம் இருந்தா கூட ஹித்திக் ரோஷனா இருக்கட்டும், ஜூனியர் என்டிஆர் ரெண்டு பேரும் வர சீன் ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவங்க ரெண்டு பேருமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓவராலா இந்த வார் 2 படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் தாங்க. நீங்க பெருசா எக்ஸ்பிரஷன் எல்லாம் போய் பாத்துருங்க. அதே மாதிரி இந்த படம் பார்க்க போறீங்க மூளையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வெறும் ஆக்ஷன் மட்டும் மைண்ட்ல வச்சு இந்த படத்தை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜா ஒர்க் அவுட் ஆகும். ஃப்ரீயா இருந்தா தேர்ஸ்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல வரேன். தேங்க்யூ so much. Bye bye.